அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைட். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அல்லாஹ்தாலா இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழியை வச்சுருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திக்ரை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நம்மளுடைய துவாக்கள், இன்னும் நம்மளுடைய பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களை அல்லாஹ்தாலா பொறுப்பெடுத்து நமக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திக்ரு தான் இந்த திக்ரு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திருக்குரானினுடைய வசனத்தினுடைய சிறப்பை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலேயும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ, அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துன்யாவில் பொருளாதாரம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு ஹலாலான ரிசுக்கை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திக்ரை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. அதாவது நிறைய சகோதர சகோதரிகள்கிட்டருந்து வரக்கூடிய கமெண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா, கடன் பிரச்சனை தீர்றதுக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்பவே சொல்கிறீங்க. நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்கள் தேவைகளை என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க. நான் எனக்கு எப்படி துவா செய்வேனோ அதே போல் தான் என்னுடைய துவாவில் உங்களையும் நான் சேர்த்திருக்கேன். அதனால் கவலையே படாதீங்க. அல்லாஹ் தஆலா மிக வேகத்தில் நம்மளுடைய பிரச்சனைகளை நமக்கு தீர்ப்பான். நம்மளுடைய கஷ்டங்களை நமக்கு நீக்கி நமக்கு சந்தோஷத்தை தருவான்ற நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வாங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு மாற்றி தருவான். ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு திக்ரு இந்த திக்ரு. ஏன்னா கடன் பிரச்சனை அப்படின்றது நிறைய பேருடைய ஒரு பெரிய சிரமமாகவே இருக்கும். ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த கடனை அடைக்கிறதுக்குள்ளே அவங்க படாத பாடுபடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் தினமும் தூக்கத்தை இழந்து தூக்கம் கூட ஒரு நிம்மதியான தூக்கம் கூட வராது இந்த கடன் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா. கடனிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே கடன் இருக்குது அப்படின்னா அந்த மௌத்துக்கு ஜனாசா தொழுகையே நடத்த மாட்டாங்களாம் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போது கடன் அப்படிங்கிறது நம்ம இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. கடன் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன் பிரச்சனையை நம்ம அடைக்கணும், கடனை முழுமையாக அடைக்கணும். அப்படின்ற எண்ணத்தோடு தான் நம்ம பணத்தையே வாங்கணும். பணமாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், கடனை எப்படியாவது திருப்பி கொடுத்துடணும் அப்படின்ற அந்த நியத்தை வச்சுட்டாலே போதும், அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செஞ்சுருவான். அதனால் கடன் பிரச்சனை இருக்கவங்க கவலையே படாதீங்க. நிச்சயம் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு திக்ரை மட்டும் நீங்கள் ஓதிட்டே வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கடனையும் அடைப்பான் அல்லாஹ் தஆலா. உங்களுடைய வாழ்க்கையில் செல்வத்திலே அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுப்பான். ஏன்னா ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு திக்ரு. இன்னும் சொல்லப்போனால் திருக்குரானினுடைய ஒரு வசனம் 31வது சூறாவில் அல்லாஹ் தஆலா 26வது வசனமாக இந்த வசனத்தை நமக்கு சொல்கிறான். ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு வசனம். ரிசுக்கில் அல்லாஹ் தஆலா விசாலமாக்கணும், வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கணும், அல்லது இப்போ தான் புது வியாபாரம் நான் தொடங்குறேன், ஒரு புது தொழிலை நான் ஆரம்பமாக செய்ய போகிறேன், இன்றைக்கி தான் நான் தொடங்க போகிறேன் அப்படின்றவங்க இந்த ஆயத்தை இன்ஷா அல்லாஹ் தினமும் நீங்கள் 141 முறை நீயத்தை வச்சு ஓதிக்கிட்டே வாங்க. கடையில் போய் உட்காந்து ஓதினாலும் சரி, அல்லது வீட்டிலையே ஓதிட்டு போனாலும் சரி, 141 முறை இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதிட்டே வரும்போது அல்லாஹ் தஆலா ஹலாலான ரிசுக்கில் விசாலத்தை தரான். இன்னும் சொல்லப்போனால் நமக்கு பரக்கத்தான பொருளாதாரத்தை நமக்கு தரான். இன்னும் செல்வத்தில், இன்னும் நம்மளுடைய காரியங்கள் அல்லாஹ் தஆலா எல்லாத்துலேயும் நமக்கு பரக்கத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வசனமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ்வினுடைய இஸ்மை கொண்டும் நம்ம அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை கேட்குறோம். அப்படிப்பட்ட அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ வரிசையாக பார்க்கலாம். மொதல் விஷயம், தினமும் நீங்கள் இந்த ஒரு அமலை எந்த வக்து தொழுகைக்கு பின்னாடியும் செய்யலாம். குறிப்பிட்டு நீங்கள் இந்த வக்தில் தான் ஓதுறீங்க அப்படின்னா இந்த வக்து தொழுகையை நீங்கள் இப்போ
இப்போ அசரில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அசர் தொழுகையை நீங்கள் முடிச்சுட்டு அதே அமர்வில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செய்யுங்க. அதாவது மொதல் விஷயம் அல்லாஹ்வினுடைய இஸ்மு. அல்லாஹ்வுக்கு 99 திருப்பெயர்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு இஸ்முக்குமே ஒவ்வொரு திருப்பெயருக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்கும். அதாவது யா ரஹீம் யா அல்லாஹ் அப்படின்னா கிருபையாளன், கருணை காட்டுபவன். யா அல்லாஹ் நீ என் மேலே கருணை காட்டு ரஹ்மானே அப்படின்னு சொல்கிறது. இப்படி நம்ம ஒவ்வொரு தேவைக்குமே ஒவ்வொரு இஸ்முகளை எடுத்து அல்லாஹ்விடத்தில் நம்ம ஓதி அல்லாஹ்வினுடைய உதவியை நம்ம பெற்றுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதன் அடிப்படையில் இந்த ஒரு இஸ்மை நம்ம ஓதுறது மூலமாக அல்லாஹ்தஆலா நமக்கு நிறைய வாழ்க்கையில் ரிஸ்க்கை விசாலமாக்குவான். அப்படிப்பட்ட அந்த இஸ்மு என்னன்னு பார்த்தீங்கன்னா யா வஹாபு யா அல்லாஹ், யா வஹாபு யா அல்லாஹ், பெரும் கொடையாளன் என்னுடைய இறைவன். அல்லாஹ்தஆலா எனக்கு கொடுத்துட்டே இருப்பான், எங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி நமக்கு பொருள் கொண்ட ஒரு சிறந்த இஸ்மு தான் யா வஹாபு யா அல்லாஹ். இதை இன்ஷா அல்லாஹ் 100 முறை ஓதிக்கோங்க. 100 முறை ஓதி முடிச்சுட்டு அந்த திருக்குரானினுடைய வசனம், அந்த வசனம் என்னன்னு பாருங்கள். லில்லாஹி மாஃபிஸ் சமாவாதி வல் அர்ல் இன்னல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். லில்லாஹி மாஃபிஸ் சமாவாதி வல் அர்ல் இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். இதனுடைய பொருளே வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாஹுக்கே உரியவை. நிச்சயமாக அல்லாஹ் தான் எவரிடத்தும் தேவையற்றவன், புகழுக்குரியவன். மாஷா அல்லாஹ். இதனுடைய பொருளே வானங்களில் பூமியில் இருக்கிற எல்லாமே அல்லாஹுக்கு உரியது அப்படின்னு சொல்லி மொதல் விஷயமே அல்லாஹ்வை புகழ்கிறோம். இரண்டாவது, நிச்சயமாக அல்லாஹ் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், யார்கிட்டையும் தேவையற்றவனாக இருக்கிறான், புகழுக்குரியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வை புகழக்கூடிய புகழ்ச்சிக்கான வார்த்தை இருக்குதுல. இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ்தஆலா எவரிடத்தும் தேவையற்றவன். அதனால் நானும் மனிதர்களாகிய யார்கிட்டையும் தேவையில்லாதவனா அல்லாஹ்தஆலா என்னை ஆக்கிடுவான். அதாவது யார்கிட்டையும் கையேந்தக்கூடிய அந்த நிலைமையிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், யார்கிட்டையும் கையேந்தாமல் என்னை அல்லாஹ்தஆலா வச்சிருவான் அப்படின்னு சொல்லி இதனுடைய பொருள் இது. அப்போது சக மனிதர்களிடத்தில் நம்ம உதவி தேடுறதை விட்டுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஒரு முறை இந்த அமலை நீங்கள் செஞ்சு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பாருங்கள். உங்களுடைய கையில் அல்லாஹ்தஆலா ரிஸ்க்கை விசாலமாக்குவான், உங்களுடைய கையில் அல்லாஹ்தஆலா செல்வத்தினுடைய பரக்கத்தை கொடுப்பான். மாஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு திக்ரு தான் இந்த திக்ரு. லில்லாஹி மாஃபிஸ் சமாவாதி வல் அர்லி இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். ரொம்ப ரொம்ப இலகுவான திக்ரு. இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை 141 முறை தினமும் ஓதிக்கிட்டே வாங்க. இன்னும் சொல்லப்போனால் முதல்ல யா வஹாபு யா அல்லாஹ் சொன்னேன் இல்லையா, இப்போது அடுத்து இந்த திக்ரை 141 முறை ஓதிட்டு திருக்குரானினுடைய வசனத்தை ஓதிட்டு அடுத்து யா ரஸாக்கு யா அல்லாஹ், யா ரஸாக்கு யா அல்லாஹ் அப்படிங்கிறத 100 முறை ஓதிக்கோங்க. அல்லாஹ்வினுடைய இஸ்மை கொண்டு ஆரம்பிக்கிறீங்க, அல்லாஹ்வின் இஸ்மை கொண்டு முடிக்கிறீங்க, நடுவில் திருக்குரானினுடைய வசனத்தை ஓதுறீங்க. இந்த மூன்றும் சேர்ந்தது தான் ஒரு அமல். இன்ஷா அல்லாஹ். யா ரஸாக்கு யா அல்லாஹ் அப்படின்னா உணவளிப்பவனே, ரிஸ்க்கு கொடுப்பவனே அப்படின்னு. ரிஸ்க் அப்படிங்கிறது வெறும் உணவு மட்டும் இல்லை, நம்ம உடுத்தக்கூடிய ஆடை, தங்கக்கூடிய இடம், நமக்கு வழங்கிய நியாமத்துகள், அல்லாஹ்தஆலா கொடுத்த ஒவ்வொரு அருட்கொடைகளுமே நமக்கு ரிஸ்க்கு தான். நம்ம குடிக்கிற தண்ணி, நம்ம சுவாசிக்கிற காற்று, இப்படி எல்லாமே அல்லாஹ்தஆலா கொடுத்த நியாமத்து. இது எல்லாமே ரிஸ்க்கு தான். அப்போது யா ரஸாக்கு யா அல்லாஹ், எனக்கு ரிஸ்க் அளிப்பவனே அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இலகுவான இஸ்மு. ஆனால் எல்லா பொருள்களையும் உள்ளடக்கிய இஸ்மு தான் இந்த இஸ்மு. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்மை 100 முறை ஓதிக்கோங்க. யா வஹாபு யா அல்லாஹ் அப்படிங்கிறத 100 முறை ஓதிக்கோங்க. அடுத்து லில்லாஹி மாஃபி சமாவாதி வல் அர்ல் இன்னல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத் அப்படிங்கிறத 141 முறை ஓதிக்கோங்க. மூன்றாவதாக யா ரஸாக்கு யா அல்லாஹ் அப்படிங்கிறத 100 முறை ஓதிட்டு நேராக அல்லாஹு அக்பர்னு சஜ்தாவில் போய் உங்களுடைய துவாக்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த துவாவை அல்லாஹ்தஆலா கபூலாக்குவான். இன்னும் நம்மளுடைய தேவைகள், இப்போ நமக்கு செல்வத்தில் பரக்கத் வேணும், இன்னும் நம்ம ஹலாலான முறையில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ்தஆலா பரக்கத்தை கொடுப்பான். நமக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அந்த தேவைகளை அல்லாஹ்தஆலா நிறைவேற்றி தருவான். இன்னும் சொல்லப்போனால் இது அனுபவம் கண்ட அனுபவபூர்வமான ஒரு அமலாகவும் இருக்குது. இந்த இஸ்முகளை ஓதி நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. நீங்கள் என் கமெண்ட்டை செக் பண்ணாலே தெரியும், நிறைய சகோதர சகோதரிகள் பலனடைஞ்சிருக்காங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செஞ்சு நம்ம ஒவ்வொருத்தருமே பலனடையணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே பலனடைய வல்ல ரஹ்மான்
ரஹ்மான் நம் அனைவருக்கும் கருபை செய்வானாக ஆமீன். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹ்தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக ஆமீன். இதெல்லாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்துலையும் கவலையிலையும் இருப்பாங்க. அல்லாஹ்தாலா இதன் மூலம் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டான் அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு கபரு வரைக்கும் வரும். அதனால் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்னு எல்லாருக்கும் அதிகமாக நன்மை நீத்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்களை இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமே பதிவு போட்டு கொண்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கதீரா ஃபித்தாரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.